ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் வந்து இன்னைக்கு ஷீலா மீன் எடுத்திருக்கேன். இத ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஷீலா மீனு. இந்த மீன் வந்து லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபிஷ்ஷ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த லெமன வந்து பிழிஞ்சிட்டு, நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஈஸி தான். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சு நம்ம வச்சுட்டோம்னா, 1/2 அன் ஹவர் அ அதுக்கப்புறம் பொரிச்சுக்கலாம். இல்ல டக்குனு பொரிக்கிறதுனாலும் பொரிச்சுக்கலாம். நல்லாவே ஊறிடும். இப்போ வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும், மைதா மாவும் ஒரு ஜல்லடையில போட்டு ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி ஜலிச்சு எடுத்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாவு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அ கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டா தான் கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கு. அதனால ஃபிஷ் ஃப்ரை மசாலா பாக்கெட் இருக்கு இல்லையா? அது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது 3த்தையும் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையான அளவு 1 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூளு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. நான் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன் கேசரி பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நீங்க தனியா மிக்ஸ் பண்ணிட்டும் மசாலா வந்து அப்ளை பண்ணலாம் மீன்ல. இல்லன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா. இப்போ கொஞ்சம் தண்ணி, இல்லன்னா தயிர். உங்ககிட்ட தயிர் இருந்தா தயிரு, இல்லன்னா கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி நம்ப வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம். உப்பு வந்து நம்ம அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உப்பு பார்த்தோம்னா, அதில வந்து கம்மியா இருந்தா போட்டுக்கோங்க. அ டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். இதில வந்து நான் முட்டை, வெள்ள கரு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. இது வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அண்ட் ஈஸியும் கூட சீக்கிரமா ஊறவும் ஊறிடுது. இந்த புதினா போடுறதுனால அந்த டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கு. இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க. கொஞ்சமா தண்ணி அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல தயிர் இருந்தா தயிர். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து தவா வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டேன். எண்ணெய் ஊத்தி இதில ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மீனு. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னு சொன்னேங்க இல்லையா? அதனால இத வச்சு நான் பொரிக்க ஆரம்பிச்சுட்டேன். எண்ணெய் ஊத்தி இது எல்லாத்தையும் வச்சு பொரிக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்ன ஒரு இதுவாயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லலாம் வந்து நம்ம திருப்பி திருப்பி போட முடியாது இல்லையா தவால. இப்டி இப்டி அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் நம்ம ஃப்ரை பண்ண முடியும். இது கொஞ்சம் கனமா இருக்கிறதுனால இந்த ஃபிஷ் வந்து சைட்லலாம் இதுவாகல. அதனால நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சூடானதும் அதில பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்க இந்த மீன் ட்ரை பண்றீங்க அப்டின்னா, இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ, அதில சரியா இதுவாகல தவால இந்த ஃபிஷ்ஷு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாரி கடாயில எண்ணெய் வச்சு பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த மசாலாலாம் பாருங்களேன். ஆனா எண்ணெயில வந்து மசாலா வந்து இதுவே ஆகலங்க. நல்லா வந்து மசாலாலாம் நல்லா ஒட்டி, இந்த மாரி கிரிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் தேங்க் யூ. சூப்பரா டேஸ்டி டேஸ்டி ஃபிஷ் ஃப்ரை ரெடி.